போகாதீர்கள் நான் அன்பாய் கேட்டுக்கொள்ள ஸ்தோத்திரம். அங்கே நம்ம அப்பொழுத்திற்குரிய உபதேசங்கள் சொன்னா அது மனிதனை கிறிஸ்துவை போல மாறுதான கர்த்தர். ஹல்லேலூயா. யோவான் சொன்னா நாம் அவர் இருக்கிறவனமாய் நம்ம அவரை தரிசிக்கப்படுறபடினால நாமும் அவரை போல இருப்பேன்னு சொன்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உலக மக்களை போல நம்ம ஆராதிக்க கூடாது. நம்முடைய மனம் புதிதாகணும். ஹல்லேலூயா. நம்ம ஆவி ஆத்மா சார் ஜீவபலியா ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த ஆராதனை உண்மையா இருக்கணும். அது வெறும் பாட்டுல அல்ல, ஆவி ஆத்மா சரீரத்தை உண்மையா தேவ சமூகத்தில் பரிசுத்தமுள்ள ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து அதை செய்ய வேண்டும் என்பது ஒரு பூரணத்திற்கான ஒரு உபதேசம் அறிந்து கொள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம கிறிஸ்துவை மாற்றுறதுக்கு பலத்தின் மேல் பலன் அடையணும், மகிமையின் மேல் மகிமை அடையணும். அதுதான் சங்கீதம் 84 இருக்கு. நான் சொல்ல நேரமெல்லாம் விடுறேன். சங்கீதம் 84 படிங்க. அவர்கள் பலத்து மேல் பலனடைந்து தேவ சன்னிதியிலே காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய காரியமெல்லாம் இயேசுவை போல மாற வேண்டியது. ஹல்லேலூயா. இயேசுவை போல அவருடைய குணங்கள் எல்லாம் மாறும். இயேசுவை போல மாறுவதுன்னு சொன்னா அவர் போல மனது இருக்கும். ஹல்லேலூயா. மேலானவை பூமிக்குரியவள் அல்ல, மேலானவளை நேட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை போல அன்புறவர்களாய் நம்ம மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நோக்கமெல்லாம் ஆண்டவரே, அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பாருங்க, எப்படியாவது உயிர்த்தெழும் வல்லமைக்கு போக வேண்டும் சொல்லி. ஹல்லேலூயா. எப்படியாவது உயிர்த்தெழுந்த வண்ணமே நான் பெற்றணும். அப்பதான் நான் ஆண்டவரை போல இருப்பேன். அவரை போல தானே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தானே அந்த தாழ்மை நமக்கு வரணும். உங்களுக்கு முதன்மையா இருக்க நினைக்கிறவன் தாழ்மைப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல உங்களை உயர்த்ததான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூர்ண உபதேசத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பூர்ணமுள்ளவளாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கிறிஸ்துவ நம்ம மேலே காட்ட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீதி செய்கிறோம், இன்னும் நீதி செய்யட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகிறோம், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் ஆவியானவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நின்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. பிரியமானவளே, நாம் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவனை, மரித்த மனிதனை அல்ல. இன்றும் நம்மோடும் ஜீவிக்கும் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். மட்டுமல்ல, ஜீவிய பாதையிலே நம்மோடு நடந்து வரும் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பயந்த சீஷர்களை பயப்படாதே என்று சொல்லி சமாதானத்தை கொடுத்த தேவன், ஜீவிய பாதையிலே அநேக நேரத்தில் பயந்து போயிருக்கும் பொழுது நம்மையும் சந்தித்து பயப்படாதே மகனே மகளே என்று நம்மை உற்சாகப்படுத்தும் தேவனாக இருக்கிறார். சூழ்நிலை நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவ்வாறுதான் எம்மாவு சீசர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர் சோர்வை போக்கி அவருக்கு உணவை கொடுத்த தேவன் நம்முடைய ஜீவ பாதையில நம்மோடு நடந்து வருவராக இருக்கிறார். மறுதலித்த பேதுருவை போல இருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய ஜீவத்தில் நடக்கும் காரிய நிமித்தமாக சூழ்நிலை நிமித்தமாக தேவனை மறுதலிக்கும் போது இருந்தாலும் நம்மை தேடி வந்து எவ்வாறு பேதுருடைய ஜீவத்தை மாற்றிய தேவன் நம்முடைய ஜீவத்தை மாற்ற வல்லவராக அவர் இருக்கிறார். ஓ, நீ நேசிக்கிறாயா என்று சொல்லி அந்த நேசிக்க உணர்வை கொடுக்கும் அன்பான தாப்பனமோடு நடந்து வருகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவத்தை அவிசுவாசமா? ஓ, தோமாவை போல அவிசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? ஐயோ, ஏன் இது என்று சொல்கிறீர்களா? அந்த தோமாவை தேடி வந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார் ஐயா. உடைய சுய முயற்சினாலே எல்லா காரியங்களையும் தோற்றங்களாக இருக்கிறீர்களா? அந்த நேரத்திலும் அந்த சீடர்கள் மத்தியிலே வந்து அந்த காலியாக இந்த படகு நீராக மீனை கொடுத்த தேவன் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் உன்னை விட்டு உலகதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஓ, சதா காலங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சத்தியத்தோடு இங்கிருந்து கடந்து செல்வோம். வாழ்க்கை என்றார், பயப்படாதிருங்கள் என்றார், போய் சொல்லுங்கள் என்றார், சமாதானமாயிருங்கள் என்றார், அன்பு கூறுங்கள் என்றார், பயப்படாதீர்கள் என்று சொன்னார், காத்திருங்கள் என்றார், உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இந்த காரியத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜலதாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த காலத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவனையா, எங்களோடு ஜீவ பாதையில் எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்தும் தேவனாயிருக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்தில் சைப்பிள்ளைகள் யாராவது பாடுகள் கண்ணிகள் பாதையில் கடந்து செல்கிறார் என்றார், அழுகின் பள்ளத்தாக்கை உரு நடந்து நீருற்றிக் கொள்ளும் தேவன் அவளோடு கரத்தை பிடித்திருக்கிறீர் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்ளத்தக்க
செய்யத்தக்கதாக, உண்மையிலே பலன் கொள்ளத்தக்கதாக கிருபை செய்வீராக. பிள்ளைகள் யார தேவையோடு வந்திருந்தால் சகல தேவை சந்திக்க வல்ல தேவர்கள் தேவை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைய கண்ணீரை தொடுத்து பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. அடியத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுவீராக. உலகத்தின் சதா காலங்கள் உடோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இவளோடு இருக்கிற கிருபைக்காக ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமா ஒரு சமூகத்தில் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கனமகிமைக்கு செலுத்துறோம். எல்லா உலகத்துல இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம் அன்பின் வழித்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்னும் உயிரோடு இருக்கிறார். நம்மை என்றென்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்னும் உயிரோடு இருக்கிறார். நம்மை என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.